guys. Guys. Pandai kita ini. Happy birthday. Amignya இருங்க. birthday இது நம்ம வந்து என்ன பண்ணனும்? அப்படியே நடு ரோட்ல நிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். 4 மணி வரைக்கும். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கண்ணு தெரிஞ்சா? ஒண்ணு தெரியல. Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ். ஸோ வந்து இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பர்த்டே செலிப்ரேஷன், திவ்யா பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் லாஸ்ட்டு ஒரு 15 டேஸாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போராட்டம், அந்த எங்கள் கம்யூனிட்டி சார்ந்த சில போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த விஷயத்துலேயே நான் ஃபோக்கஸாக இருந்துட்டேன். திவ்யாவோட பர்த்டேக்கு வந்து சரி ப்ரிப்பேராக தான் இருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல அது ஒன் டே தான், ஒரே ஒரு நாளில் நம்ம வந்து பண்ணது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த 3 vlog, அடுத்தடுத்த 3 vlogமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பர்த்டே வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு லவ்வபுளாகவே ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன். டக்குன்னு எனக்கு தோணுது அதுதான், ஆன் ஸ்பாட்டில் தான். நீங்கள் வந்து என் vlog பார்க்கும்போது இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து டக்குன்னு என்ன தோணுதோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் எல்லாமே. ஸோ இந்த பர்த்டே அவளுக்கு வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய எமோஷ்னல் மூமெண்ட் நடந்துச்சு, நிறைய லவ் இருந்துச்சு. இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து இவ்வளோ லவ் பண்ணுறோமா, இவ்வளோ லவ் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பர்த்டேல தான் எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கண்ணாலையும் பொதுவாக லவ்வர்ஸ்லாம் பேசிக்குவாங்களா, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்லாம் நடந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் திவ்யா வந்து ரொம்பவே ஹாப்பியாக நான் பார்த்துக்கிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான். ஸோ நம்ம வளவலன்னு பேச வேணாம், vlogக்குள்ளே போயிடலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ மேல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நானும் கௌசியும் வந்து கிஃப்ட் வாங்க எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம், என்னென்ன கஷ்டப்பட்டோம், யோசிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்புறம் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். திவ்யாவை முன்னாடியே அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கிஃப்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கப்பல்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒருத்தருக்கு தெரியாமலே இன்னொருத்தருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே ஒரு மண்டை காஞ்சிரும். திவ்யா வச்சுட்டு முடியல எங்களால். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நிறைய திட்டலாம் வாங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம். எங்களுக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். ஓகேவா, vlogக்குள்ளே போயிடலாமா? வாங்க காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியல காய்ஸ். ஆன் ஸ்பாட்லேயே டிசிஷன் எடுக்கிறது தான். இது ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் வந்து தெரியல, கோ வித் ஃப்ளோ தான், பார்ப்போம். நானுமே கோவிட் ஷோ தான், நானுமே அதை பிளான் பண்ணேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து திவ்யா எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தா ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அது கொடுத்தாலே அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, அவளை ஹாப்பியாக பார்த்துக்கணும். அதை தாண்டி நான் நேற்று வரைக்குமே இந்த போராட்டம் அதுலேயே அப்படி இருந்துட்டேன். ஸோ எனக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்துச்சு. இதில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி எதையாவது பண்ண பார்க்க. ஓகே, நீங்களும் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, போகலாமா? வெற்றிகரமாக ஏதாவது ஒரு நல்ல கிஃப்டோடு வருவோம். ஓகே, வென்று வருவோம், சென்று வருவோம். நீங்களும் பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நான் வந்து எனக்கு என்ன வாங்கி தரதுன்னு தெரில. அக்கா வந்து என்கிட்ட நான் போட்டிருக்கிற மாதிரியே பிரேஸ்லைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அதை கொடுத்தா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அன்யூஸ்லெஸ்ஸாக போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதே வாங்கி கொடுத்துடலாம். அதனால சரி, ஓகே, பிரேஸ்லைட் வாங்கிக்கிறோம். ஆமாம் காய்ஸ். ஸோ வந்து என்னை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போகலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் சொன்னான். அந்த மாதிரி கௌசி நீ போட்டிருக்க மாதிரியே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ டக்குன்னு எனக்கு இவள்கிட்ட நான் ஐடியா சொன்னேன். அவள் அதை என்னன்னு பார்க்குறான். நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். முதல்ல எங்களுக்கு முடிச்சிடலாம். வந்து கொஞ்சம் ஐயோ, இதெல்லாம் பெருசு. செலக்ட் பண்ண சொன்னால் புலம்பிக்கிட்டு இருக்காங்க.
ஃபைனலி we got it. என்ன மாடல்னு காட்ட மாட்டேன், இப்போ காட்ட வேணாம், காட்டக்கூடாது. இந்த பாக்ஸ் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க திவ்யா கோலம் போட்டுட்ருக்கா. திவ்யா போட்ட கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? திவ்யாம்மா என்ன செய்றீங்க? கோலம் போடுறீங்களா? இந்த கழுதை யார்கிட்ட பேசுதுன்னு தெரியல இந்த கழுதை. ஓகே காய்ஸ், இப்போ என்ன வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி ஹெட்செட் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, போக போக தெரியும். மேலே போகலாமா? வாங்க காய்ஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். இதே பாருங்க, பொறுப்பான பொம்பளை பிள்ளையா கூட்டி பெருக்கி கோலம்லாம் போட்டு வந்திருக்கா. என்ன வாங்குறதுனே தெரில, மண்டை காயுது. பார்ப்போம். இன்னும் வந்து இந்த ஏசி வேறு இன்னும் ரிவ்யூ பண்ணவே இல்லை. உள்ளே போட்டு மூடி வச்சுருக்கோம், இன்னும் திவ்யா பார்க்கவே இல்லை. ஸோ அதை ஃபிட் பண்ணி ஏசி ஆன் பண்ணி கூல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். ஏசி ஃபிட் பண்ணுறவங்க இன்னும் வரவே இல்லை. என்ன பண்ண போகிறோன்னு தெரில காய்ஸ். ஒரு டென்ஷனாக இருக்குது. அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், வந்துருவாருங்கிறாரு. எப்போ வருவாருன்றது தெரில. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஒரு வேளை ஏசி ஃபிட் பண்ணுறவங்க வரல அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி பாக்ஸோடு ரிவ்யூ பண்ணி அவள்கிட்ட காட்டிக்க வேண்டியதான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நான் வந்து காரை செக் பண்ணிட்டு மேலே போகிறோம். ஸோ வந்து நைட்டில் போகணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன சின்ன பிளான்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கார்லாம் செக் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தூரமாக போகணும் காரில். ஸோ அதனால தான் செக் பண்ணோம் ஆயில் இருக்கா என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே வெளில போகிறப்ப பிஃபோராக செக் பண்ணிக்கிறது நல்லது, அதனால் செக் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு தெரில காய்ஸ், நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாளாகவே போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ரியாக்ட் பண்ணுறேன். பர்த்டே அன்றைக்கி தான் பண்ணணும்னு இல்லைல்ல, எப்போ வேணாலும் பண்ணலாம்ல. ஸோ பர்த்டே அன்றைக்கி இந்த பர்த்டே வந்து அவளுக்கு நிறைய மெமரிஸ், லவபுளான மெமரிஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு தோணுனதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். ஸோ பார்ப்போம். அப்புறம் நினைக்கலாம் நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே எப்படி ஏசி நீங்கள் தெரியாமல் இது மறைச்சி வச்சுருக்கீங்க 2 டேஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தெரியாமல் உங்களுக்கு கிளிப்ஸ் காட்டுறேன். ரைட், என்ன கோர்ஸ் பண்ணுற தின்னு? ஹலோ என்ன பண்ணுறீங்க? இன்னும் எத்தனை ஹவர்ஸ்? 3 hours, 4 hours. இன்னும் 4 hours பர்த்டே. ஏன் திவ்யா? 4 hours பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏய் ஏய் எக்ஸ்ரா ஏய் குரு ஃபோன் பண்ணா, அவன் 10 மணிக்கு வர மாட்டாங்க, 10:30க்கு தான் வருவாங்க. தெரியும், சொல்லிட்டானே. சொன்னேன் அவன் ஃபோன் பண்ண எடுக்கலாம்னா. உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் ஹாப்பி, அது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு. ஆக்சுவலி இந்த ரூம் எப்பயுமே ரெகுலராக இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி மேலே உள்ளதை வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த ஒரு ரூமோட அவுட்ஃபிட்டே காட்டுற பாருங்க இப்படி இருக்கா. ஒரு மாதிரி இது எப்பயுமே ஒரு மாதிரி துணியும் அது இதுவுமாக தான் கிடக்கும். ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதனால் இங்கே ஒளி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபிட் பண்ணுறவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம திவ்யாவை வந்து எங்கேயாவது அமுச்சு வைக்கணும். பார்ப்போம், இதை ட்ரை பண்ணுறேன். போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, சரியா? அருவா இருப்பா. அம்மா உன்னை கூப்பிட்டுச்சு, ஏதோ அம்மா ஊருக்கு போதான், அதனால் அவனை கூப்பிட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இன்னும் குளிக்கலை. ஆக்சுவலி இந்த அண்ணா வந்துட்டார், அதனால தான் திவ்யாவை பேக்கப் பண்ணி விட்டேன்.
உங்களுக்காக என்னென்ன பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கேன் ஒய்ஃப் கிட்ட. அம்மா கூப்பிட்டாங்க அங்கே போ இங்கே போன்னு. போயிட்டாங்களா? போயிட்டான். அம்மா வர சொன்னிச்சுன்னு சொன்னேன். ஃபேஸ் பார்க்கணும்னு வந்துடுறாங்க. காய்ஸ் திவ்யா வந்து மண்டே களி அமுச்சு விட்டு இப்போ ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லியோ கத்தாதப்பா கத்தாத. காய்ஸ் இது ஸ்டாண்டு, இது வந்து ஸ்டெபிளைசர், இது வந்து ஏசியோட பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஹலோ எல்லாம் விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு நிற்கிறீங்க. கேஸ் சூஸ் பை. நான் இன்னும் காலையிலேருந்து குளிக்கலை. நேற்று முந்தா நாள் நைட்டு குளித்தது. அலைஞ்சு இப்போ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி குளித்தேன். அதுக்கப்புறம் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இதை தாண்டி இன்னொரு உங்களுக்கே நான் அந்த கிளிப்ஸ்லாம் கூட எடுக்கவே இல்லை. உங்களுக்கே வந்து அது சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் வாங்கினேன், தெரிஞ்சு தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வேணால் திவ்யாவோட ரியாக்ஷன் வேணால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணேன். இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேப்பா. தூங்கு. மெதுவாடா. யாருன்னு ஹெல்ப் பண்ணுறியாட்டிருக்கு. திருப்பூர் ஒரு ஹெல்ப்பா ஆண்டவருக்கே இருக்காது. தென்னை வந்து நம்ம ஊர் சைடா காய்ஸ். எந்த ஊர்னு சொன்னீங்க? மன்னார்குடியா? ஆலங்குடி குருஸ்தலம் நம்ம ஊர் சைடு தான். இருக்குடா. ஸோ நமக்கு வந்து நம்ம ஊர் சைடில் உள்ள ஆளே வந்து இந்த மாதிரி ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உண்மைக்குமே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு 12 மணிக்கு கிஃப்ட் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது கடவுள் உங்களை அனுப்பிச்சிருக்காரு எங்களுக்கு. சுஜினா ஏசி போடுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி இல்லை வீடியோ வச்சோட போய் அமைதியாகிடுறியே. காய்ஸ் ஃபைனலாக வந்து சண்டைக்கு வந்தோம். ஃபைனலாக வந்து ஏசி வந்து ஒரு வழியாக குளியே போட்டு அப்படியே போட்டு விட்டுருவேன். எனக்கு தெரியாது. இந்த பக்கம் வச்சாச்சு. ஆண்டி அவ்வளோதான் கட்டை தூக்கிட்டு வரும். கட்டை தூக்கிட்டு தான் வாங்கலை எனக்காக. அண்ணனுக்காக வாங்க மாட்டியா? வாங்கு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காய்ஸ். திவ்யா வந்து பார்த்து ஷாக்காக போகுது. ஒரு 10 ஃபோன் பண்ணியிருப்பா. நான் எப்போ தான் வரணும், போய் சொல்லி ஏன் இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன் நீ? திவ்யா ஒரு 10 நிமிஷம் திவ்யா 10 நிமிஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் போய் தெரில. பார்ப்போம். பார்த்து சர்ப்ரைஸ் ஆவாளான்னு தான் தெரியல. கண்ணாடி பார்த்துட்டு இருக்கேன். சுத்தம் உனக்கு. ஐயா டிராஃபிக்கில் ஓட்டுறதா டென்ஷனாக மண்ணு பாரு, எவ்வளோ மண். வெயிட் எப்படி நைட்டே வரதா? காய்ஸ் ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல க்ளீன் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கேட்டேன். இதுதான் தர்மாக்கோல் கேட்டேன். எடுத்து வச்சுக்க தயவு செஞ்சு, தேவைப்படும் உனக்கு. அந்த இதுலேயும் இருக்கும் தர்மாக்கோல். ஒரு வழியாக அந்த இடத்துல நீட் பண்ணிட்டேன் காய்ஸ். முடியல, ஒரே மண்ணு கொட்டி ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் கௌசி மேடம் குளிச்சுட்டே வர்றாங்க. மணி இப்போ கரெக்டாக 11. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் திவ்யா பர்த்டே. அவ்வளோ வேறு அமிச்சு இங்கே வேறு க்ளீன் பண்ணணும். இப்போ பண்ணிட்டு இருக்கியா அருண்?
காய்ஸ் மணி வந்து 12:06 ஆயிடுச்சு. இன்னும் வந்து பர்த்டே கிளம்பி வந்து வர வைக்கவே இல்லை. எனக்கு ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் மட்டும் பண்ணிட்டோம். ஆமாம், நேரத்துக்கு எந்த நேரத்தில் எந்த தெருவில் சுற்றிட்டு இருக்குது. இல்லை கூட அண்ணன் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இந்த ஏசி மாட்டுறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் விஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இன்னொரு 5 நிமிஷம் வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா 5 minutes தான் செலிப்ரேஷன். அட்வான்ஸ் கிஃப்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அட்வான்ஸ் கிஃப்ட்டில் பர்த்டே கிஃப்ட் தான் இது. 12 மணி தான் 12 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த ஏசியை வந்து அட்வான்ஸ் கிஃப்டாக தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இதுவே பர்த்டே கிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் கிஃப்ட் தானே கொடுக்க போகிறது. நான் நாளைக்கு கொடுப்பேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அருணே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். காய்ஸ், கௌசியோட மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ நேரம் ஏசி போட்டு கிடக்க, அக்காவை காக்க வச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படிலாம் அழுவலை, வேற ஒரு விஷயத்துக்காக அழுது கொடுப்பான். ஏய் இதில் என்ன அழுவாது, அழக்கூடாது, ஸோ அழக்கூடாது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அழக்கூடாதுமா. ஏம்மா வந்துருமா. காய்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 1 ஆகும் போது. 1 ஆகிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. ஸோ அதாவது 12:40 மணி. இன்னும் கேக்கு வெட்டலை திவ்யாவுக்கு, எதுவுமே பண்ணல. திவ்யா வந்து பாவம் ரோட்லேயே அலைய விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன காரணம்னாக்கா அதான் ஏசி மாறிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திவ்யா வர சொல்ல வேண்டியதுதான். காய்ஸ் கொஞ்சம் பொறுமை காக்குவோம். காய்ஸ் ஏசி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு போடுறதுக்கு. இப்போ தான் வந்து ஓப்பன் ஆகுது. செட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணன். கைஸ் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு டியூப்பு தண்ணி விட்றதுக்கெலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கைஸ் மேலே 2 பீஸ் வேலை செய்யுது வேறு. என் தப்பு தான், முன்னாடியே வந்து நம்ம பண்ணியிருக்கணும். நம்ம செட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. நானும் எவ்வளோ தான் கெஞ்சுறது. ஃபைனலாக திட்டி ஒரு வழியாக வந்தாங்க. இவங்க மேலே தப்பு இல்லை, அங்கே உள்ளவங்க மேலே தப்பு. என்ன பண்ணுறது. கைஸ் ஜில்லுன்னு இருக்குது. என்னை காட்டுங்களேன் ப்ளீஸ். உங்களை காட்டணுங்களா? கொஞ்சம் செலவாகுங்களே. காய்ஸ் நிஜமா நல்லா இருக்கு. அப்படியே சிலு சிலு வென்று பூங்காற்று. ஃபைனலி we got it. செம்மையா இருக்குடா ப்ரோ பயங்கரம் ப்ரோ. டேய் பாய் வர சொல். விடிய உட்கார வச்சிருந்தா எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு. சூப்பரா இருக்கு. என்னது நீ தொடக்கிறத வீடியோ எடுக்க சொன்னியா? ஃபைனலாக வந்து ஏசி போட்டோம். ஆக்சுவலி 1 மணிக்கு கேக் விட்டுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். சரி ஓகே, நம்ம ரொம்ப நேரம் திவ்யா வெயிட் பண்ண வச்சுட்டோம். நம்ம வர சொல்லலாம். ஓகேவா? ஓகே பார்த்துருங்க எப்படி இருக்கு. 22ல் இருக்கு. மூஞ்சில ஒரே பல்ல இருக்கு எனக்கு. ஆண்டே இருக்கட்டுமா? சொல்லி கொடுத்துருக்காரு. மோடு சேஞ்ச் பண்ணுறது இந்த மோடு தான் இருக்கணும். ஸ்டாரில் தான் ஃபுல் மோடு. இது மீடியம் மோடு. இது ஃபேன் மோடு தான் இருக்குங்க. 1:20 ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து வேலையை முடிச்சுட்டே போகிறாங்க. கைஸ் ரொம்ப நல்ல மனிதர்கள். இந்த மாதிரிலாம் போட்ட முடியாது. கொஞ்சம் உங்கள் செல்லே போட்டது தான். ஓகே அண்ணா மூணு தைக்கிறதா? கண்ணை கட்டி இப்படிலாம் எடுத்தீங்கன்னா வீடியோ என்ன இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் இருந்துக்க வா. சூப்பர், வெரி குட். இது ஏன்டா ஒப்பியா ஆன் பண்ணு. गाइस 12 மணிக்கு கேட்க வேண்டியது நைட்டு 3 மணிக்கு கேட்டுருக்கோம்.
வேற என்ன யார் இது? ஹாப்பி பர்த்டே. அமைதியாக இருக்கு. பர்த்டே எதுமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நடு ரோட்டில் நிற்க விட்டு வேடிக்கை பார்க்கணும். 1 மணி வரைக்கும். ஓகேவா? அம்மா எப்பா அவன் இருக்கிறான்ப்பா. ஓகேவான்னு சொல்லுப்பா. ஓகே போலாமா? என் போன்ல செல்வமா எங்க அண்ணன் இது எப்ப வாங்குனேன்? எங்க அண்ணன் கிஃப்ட். சரி நட. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுங்க. கண்ணு தெரியுதா? ஒண்ணும் தெரியல. எத்தனை? தெரியல சொல்லக்கூடாது. ஓடு. எத்தனைன்னு கேட்டா சொல்லணும். தெரியாதனால தானே நரவுறாங்க. சரி நீ நரவு. நீ பாத்து நான் பாத்து. ஏய் கைய பிடிக்காதடா. படிக்கட்டே கால் வைக்கிறதுக்கு கைய பிடிக்கிறேன். சர்ப்ரைஸ் ஆகுமாடா? தெரியல கைஸ். பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். ஏய் நான் ஸ்டெப் எண்ணி வச்சிருக்க தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருக்கும்போது எண்ணி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்சிச்சு. லைட் போட்டுக்கோ. ஓகே ரெடியா? ரெடி. ரெடி. ஏய் இருடா. போலாம். உள்ள கூட்டிட்டு போ. ரெடி போலாம். நீ எப்படி இந்த போய் பார்க்கவே வர நார்மலா போலாம். நான் திரும்ப முட்டி விட்டுற போறேன். இது போடாரா. என்னாச்சு? சில்லு சில்லுன்னு இருக்கு. என்ன தெரியலையே. என்னாச்சு? அவுக்க கூடாது. அவுக்க கூடாது திவ்யா. ஏய் வீட்டுக்கு தான் கூட்டி வந்திருக்கீங்களா? ஆமா. தெரியாதா? நம்ம வீட்டுக்கு இருக்காது. இரு. 3 2 1 Happy birthday. Happy birthday. Happy birthday. 1 பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். என் ஆளுக்கு ஜில் ஜில் குல் குல்னு ஏசி வாங்கி கொடுத்துட்டேன். பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். என் ஆளுக்கு ஜில் ஜில் குல் குல்னு ஏசி வாங்கி கொடுத்துட்டேன். எப்படி நல்லா இருக்கா? இது ஃபிட் பண்ணதாம்மா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வந்து ஃபீல் பண்ணே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேக் வெயிட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஊத வேணா அப்படியே வாங்க ப்ரோ. உள்ள வா ப்ரோ. வா. ஆமா ஜில் ஜில் குல் குல். ஆமா. லியா அங்க போய் கேளு. போ அதால ஓம் போ. ஐயோ. ரெடி. சூப்பர். Happy birthday to you Divya. ஏசி இதெல்லாம் என்னடி அநியாயமா இருக்கு. ஏய் ஸ்னோ பாத்துக்கோ ஃபீல் பண்ணிக்கோ. Happy birthday. ஹாப்பி பர்த்டே. இது ஹாப்பி பர்த்டே. ஏய் டடா. நான் லீவ் கே. ஹாய் லீவ் போட்ல. டா ஏடி பார்த்தா லீவ் போட்ல. இங்க வாங்க கவிதாங்க. ஏன் இங்க வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. ஜில் ஜில் குல் குல்.
அது கொடுக்கணும் அப்புறமா. கடைசி வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க அவங்க. ஆமா. ஹாப்பி பர்த்டே பா. Thank you. மா, இப்போ வர மாட்டேன் போ. ப்ரோ வாங்கி அது என்ன ப்ரோ? வாங்க வாங்க மேடம். வாங்க மேடம், வாங்க மேடம். என்ன ஒரே கண்ணீர் மாலையா புரிஞ்சியா? தெரிஞ்சு உன் கண்ணுலயே. நீ வரலன்னு. நான் வரல. ஸோ இந்த மூஞ்சி வரல அதான் அது அப்படியா? சரி சரி. ஆகாதே. முகத்துல லைட்டா பூசி விடு. இப்பதான் பத்து குக்கு. குக்கு நான் இதுக்கு நான் உடனே அவருக்கு பேசுவேன். அவருக்கு மா லியோ குத்தியா ப்ரோ ப்ரோக்கு அந்த ப்ரோக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. Thank you. பர்த்டே டேய் 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 தூக்கு தூக்கு தூக்கு. ஏன் நம்ம டேஸ்ட் பண்ணாதே? அதான் மெண்டல் ஆயிடுச்சு. என்னதான் திங்கறான் பாரு. ஏய் ஏப்பா ஐயோ யா யா நல்லா கடியா. நல்லா கடியா. சிடி சிடி சிடியா. நீ கேக்க குடுறீங்கற அவன். வாயில குத்து. ஏய் ஏய் நான் பாப்பா. மா மெல்ல விட்டுமா கேக்கா இருக்கு. தூங்குங்க. ஓகே ஏய் கையில கேக்கு அப்படியே போயிட்டு ஏன் கேக்குடி கேக்குடி சா ஏய் சி ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ. நான் இன்னைக்கு எதுவும் பண்ணல. தேங்க்யூ. இது வந்து இன்னைக்கு குருவான வளர்ச்சது அண்ணா மட்டும்தான். அண்ணாவும் செலிப்ரேஷன் அண்ணனும். செலிப்ரேஷன் எங்க இது இன்னும் முடியவே இல்லையே. எங்க இல்ல இப்பதான் அப்ப இது? ஸ்டார்டிங். ஏன் மொமெண்ட் என்னடா இப்படி இருக்கு? நான் அப்படின்னா அவனும் அப்படிதானே இருக்குமா என்ன பண்ணி இருக்கு. வச்சிருக்கா பாரு. ஏய் அதுதான் வெட்னி அது பேரை பாத்தியா? சரிவா மூஞ்சி. ஹாப்பி பர்த்டே மதன் திவ்யா. நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் உன் தங்கச்சி. ஓகே ஹாப்பியா ஹாப்பி சந்தோஷம். அது இதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு சாரி. 3 மணி நேரம். டேய் 3 மணி நேரம். டேய் அவன் 10 போலீஸ் மணிக்கு. காண்ட 3 மணி நேரம் 3 வாட்டி பதில் சொல்லிட்டோம் நாங்க. பாவம் ரொம்ப நேரம் பார்த்து போலீஸ் காண்ட 3 வாட்டி பதில் சொல்லிட்டோம். 3 வாட்டி இப்படி வரான் அப்படி போறான் இப்படி வரான் அப்படி வரான். என்னப்பா சார் தங்கச்சிக்கு பிறந்தனாலே என் தம்பி வந்து வீட்டுல டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறதுனால இங்க நிக்க வச்சிடறான் சார் ரோட்ல அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணு. மறுபடியும் இந்த பேசினுக்குறான் அப்படி இருந்து அப்படி போனவே இப்படி வரான். இன்னும் என்ன கிளம்பல நீங்க அப்படின்னா சார் இன்னொரு 10 நிமிஷம் கிளம்பிடுவா சார் நான் சொல்றேன். மறுபடியும் பெட்ரோல் வருது. பெட்ரோல் வந்தோடனே ஹேய் என்னங்க சார் ஊர் பக்கத்துல தான் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் சார். அப்புறம் அவன் பாட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருந்தா இவங்க வந்து லட்டி எடுத்துன்னு வந்துருவானுங்கன்ட்டு தான் இவங்க வந்து கோயில்கிட்ட வந்து நிக்கிறோம் பாருன்ற சொன்னான். அங்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா இவன் பெருமொழியாச்சும் வந்து நின்று போனாங்க. சரி வா மூஞ்சி கழுவா. டென்ஷன் எனக்கு தெரியுமா சீக்கிரம் உட்காந்துக்கிறேன். கிளம்பணும். சரி வாடி வாடி வந்து நிறைய வாங்க இன்னும் நிறைய இருக்கா பாக்குறேன். நிறைய இருக்கு गाइस vlog ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ முடிச்சிக்கலாம். Dress சேஞ்ச் பண்ணிட்டு வரோம் நாங்க எல்லாரும். பர்த்டே கேர்ள் கிளம்புங்க. பர்த்டே கேர்ள் மூஞ்சி கழுவிட்டாங்க. நானும் மூஞ்சி கழுவிட்டேன். ஸோ சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. மா கிளம்பலாம். வாங்க நெக்ஸ்ட் பிளான் போலாம். அங்க போயிட்டு தான் இருக்குது எல்லாரும். ஏய் கிளம்ப சொன்னா என்னடி லிப்ஸ்டிக் போட்டுருக்கு இந்த ட்ரெஸ்ல. அடிப்பா. என்ன ப்ரோ வேணும் என்ன சொல்லுங்க ப்ரோ என்ன ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ வந்து திவ்யா வந்து எப்படிலாம் ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்சது இந்த கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவள் நமக்கு வந்து பயங்கரமான கிஃப்ட்லாம் கொடுத்தா. ஸோ வந்து லாஸ்ட் மினிட்ல நான் திங்க் பண்ண விஷயம் தான் இது.
டக்குன்னு அதோட மினி vlog கண்டிப்பாக கம்மிங் ஜோன். இதை வந்து எங்கே போய் வாங்கணும், யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே ஒரு குட்டி ஃபன் நடந்துச்சு. கடைக்கு போய் இதை புக் பண்ணுறப்பெல்லாம் அது வந்து ஒரு மினி vlog-ஆ வரும் கம்மிங் ஜோன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அது இது ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஏசி வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை. பட் ஆனால் நான் வந்து டிஸ்ட் வச்சுட்டேன், அவளுக்கு வாங்கி தரணும் அப்படி. ஏன்னா மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த மேக்கப் போடுறப்ப வந்து ஒரு மாதிரி அந்த ஏசி இது இருந்தாலே கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி க்ளோவாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவள் சொல்லிட்டே இருப்பாள், ஏசி இருந்தால் நான் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நான் வந்து மேக்கப் பண்ணுவேன்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஃபீல் பண்ணது உண்டு. அப்புறம் நான் யோசித்தேன், ஸோ நம்ம வீட்டில் என்ன இல்லை, நான் எப்போயுமே யூஸபிளான கிஃப்ட் தான் காய்ச்சி. நானாக இருந்தாலும் சரி, அவள் எனக்கு கொடுத்தாலும் சரி, நான் திட்டிட்டேன், இந்த சும்மா தேவையில்லாத பண்ணாத, வேஸ்ட் பண்ணாத, எதுக்கு கேட்க போய் 2000க்கு வாங்கி நீ எதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் அது இதுன்னு ரெகுலராக அதை பண்ணி எதுக்கு வேஸ்ட்டுமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நம்ம மெச்சூரிட்டி ஆகிட்டோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஒன்று பர்த்டேவே கொண்டாடக்கூடாது, கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும், இல்லை கொண்டாடினாக்கா ஒரு யூஸபிளாக இருக்கணும், உனக்கும் இருக்கணும் அது எனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன இயருக்கு முந்தின இயர் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு வார்னிங் பண்ணேன். போன பர்த்டே வந்து எல்லாமே அவளுக்கு யூஸபிளாக எனக்கு கொடுத்தா. எனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே என் பர்த்டேக்கு யூஸபிளாக தான் கொடுத்தா. ஸோ அவள் பர்த்டேக்கு நான் யூஸபிளாக தான் பண்ணணுன்ட்டு ஒரு ப்ரிப்பேராக இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதெல்லாம் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு யூஸபிளான விஷயம் தான். அந்த ஏசி கொடுத்தது வந்து ரொம்ப யூஸபிளான விஷயம் தான். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால், அவளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, அடுத்தடுத்த vlogல வரும். ஸோ வந்து நம்ம vlog-ஐ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்ட் 3லலாம் வரும் அடுத்தடுத்து. ஓகே, நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்ட் 2ல் இன்னும் என்னென்ன செலிப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பாருங்கள். வெயிட் பண்ணி நாளைக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து காக்க வைக்கவே மாட்டேன், டக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், பை பாய், லவ் யூ.